ராமாபுரத்துல வீரையா காந்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரவி அப்படிங்கிற ஒரு புள்ள. வீரையா அதே ஊர்ல ஒரு சின்னதா டிஃபன் கடையை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது மூலமா சம்பாதிக்கிற பணத்துல அவருடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரவியும் அவங்க அப்பா கூடவே அந்த டிஃபன் சென்டர்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காந்தம்மா, என்னங்க, எதுக்கு இவ்வளவு கவலையோட இருக்கீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? நான் உன் புள்ளைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால இப்பெல்லாம் அந்த டிஃபன் சென்டர்ல என்னால சரியா வேலை எதுவும் செய்ய முடியல. சரி, அவனாவது வேலையை நல்லபடியா கத்துக்கிட்டு எல்லாத்தையும் பாப்பான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஏன்? அவன் ஹோட்டல்ல நல்லதானே வேலை பாக்குறான். வீட்லயும் நல்லாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இட்லி செய்ய தெரியும், தோசை ஊத்த தெரியும், சட்னியும் ரொம்ப நல்லாதான் செய்வான். இப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் நீ சொல்றபடி வீட்ல நல்லாதான் பண்றான். ஆனா ஹோட்டல்ல பண்ண மாட்டேங்கிறானே. நாம வியாபாரத்தை நல்லபடியா நடத்தணும்னா முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, நாம அங்க ஒரு உழைக்கிறவங்கன்னு. எப்பவுமே நாம ஒரு முதலாளி மாதிரி நடந்துக்க கூடாது. ஒரு வேலைக்காரனா இறங்கி வேலை பார்க்கணும். அப்பதான் அந்த வியாபாரத்துல லாபத்தை நாம சம்பாதிக்க முடியும். ஆனா உன் புள்ளைகிட்ட தான் அந்த குணம் இல்லையே. இப்போ என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நான் ரொம்பவும் வீக் ஆயிட்டேன். மாதிரி என்னுடைய உடம்பு கிடையாது. என்னால மாதிரி எந்த வேலையும் சரியா செய்யவும் முடியல. ஐயோ, அப்படின்னா நான் வேணும்னா போய் வேலை செய்யவா? வேணாம் வேணாம். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை ஒரு நாள் கூட அங்க கூட்டிட்டு போனதில்ல. இந்த வயசுல நீ மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுவ? எனக்கு அது கஷ்டமா இருக்காதா? ஒன்னு பண்ணலாம். நம்ம டிஃபன் சென்டரை கொஞ்ச நாள் ரவி கிட்டே ஒப்படைச்சிடலாம். அவனே முதலாளியா இருக்கட்டும், அவனே தொழிலாளியா இருக்கட்டும். என்ன பண்றான்னு பார்க்கலாம். நீ முதல்ல போய் ரவிய வர சொல்லு. சரிங்க அப்படின்னு காந்தம்மா போய் ரவிய அங்க கூட்டிட்டு வந்தாங்க. ரவி அவங்க அப்பாவை பார்த்து இப்படி கேட்டான். என்னாச்சுப்பா? என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்களாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, எனக்கு வர வர உடம்பு சுத்தமா சரியில்லை. அதனால என்னால டிஃபன் சென்டர்ல வேலை பார்க்க முடியல. இன்னையில இருந்து நீதான் அந்த டிஃபன் சென்டரை எடுத்து நடத்தணும். அவ்வளவுதானப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கடை தானே, நான் எடுத்து நடத்திக்க போறேன். அப்படி சொல்லி ரவி தைரியமா அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையிலே எழுந்துருச்சு ரவி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த டிஃபன் சென்டரை நடத்த ஆரம்பிச்சான். ஆனா கடைக்கு கூட்டம் எதுவுமே வரல. நாட்கள் போக போக ரவியோட அந்த ஹோட்டலுக்கு ஆட்கள் வரதையே நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அக்கப்பக்கத்துல புதுசா டிஃபன் கடைங்க, ஹோட்டல்ஸ் இப்படி எல்லாமே ஓபன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் அந்த புது ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சதுல ரவியோட ஹோட்டலுக்கு யாருமே வரதில்ல. அவனுக்கு வந்துகிட்டு இருந்த வருமானமும் நின்னு போச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தான். அப்பா, அது எனக்கு தெரியும்டா, நீ தலை குனிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நமக்கு எதிர்க்க எல்லாரும் போட்டி போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அத பத்தி தானே சொல்ல வர? ஆமாப்பா, நமக்கு போட்டியா இங்க நிறைய ஹோட்டல் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. ஜனங்க எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வர்றதில்ல. நானும் அந்த கடைக்கெல்லாம் போய் பார்த்தேங்க. அடடடா, அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த கடையில பிரியாணியும் விக்கிறாங்க, பக்கத்திலேயே கேக் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, பலவிதமான உணவு வகைகளை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாவம் நம்ம புள்ள, அவங்க கூட எப்படிங்க போட்டி போட முடியும்? அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? நம்மளுடைய இந்த டிஃபன் கடைய மூடிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி சரி, இத பத்தி நாம இப்ப பேசிக்க வேண்டாம். எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால என்ன பாக்குறதுக்காக உன்னுடைய மாமாவும் அவருடைய பொண்ணு கவிதாவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா நாம பேசிக்கலாம் அப்படின்னு வீரையா அவருடைய அறைக்குள்ள போயிட்டாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ரவியோட மாமாவும் அவர் பொண்ணு கவிதாவும் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீரையாவையும் காந்தம்மாவையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச தூரத்துல நின்னுகிட்டு இருக்கிற ரவிய பார்த்து கவிதா வெக்கப்பட்டா. என்னம்மா கவிதா, ரொம்பவும் ஒல்லி ஆயிட்டியே, சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆமா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? வர வழியில நம்மளுடைய டிஃபன் கடைய பார்த்தேன், மூடி இருக்கு. கடை சுத்தி நிறைய கடைங்க வந்துருச்சு போல, போட்டி அதிகமாயிடுச்சா? ஆமாமா,
எல்லா வியாபாரத்திலயும் போட்டி வர்றது சகஜம் தானே. புதுசா ஏதாவது நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு காந்தம்மா, உன்னோட தம்பிக்கும் மருமகளுக்கும் இன்னைக்கு நல்லா சமைச்சு போடு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இருங்க அத்தை, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். என் சமையல சாப்பிட்டு பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிடா, நீ வரேன்னு உன் மாமா உனக்காக சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காரு. வா நாம போய் சமைக்கலாம். காந்தம்மா சொன்னதை கேட்டு கவிதா மறுபடியும் வெக்கப்பட்டு ரவிய பார்த்து சிரிச்சா. அதுக்கப்புறமா காந்தம்மா கவிதா 2 பேரும் சமையலறைக்கு போனாங்க. அப்பதான் சமையலறையில ஒரு பூசணிக்காய் இருந்ததை பார்த்தா. அதுக்கப்புறம் ரவி வாங்கிட்டு வந்த சிக்கனும் பக்கத்துல தான் இருந்துச்சு. அத பார்த்ததும் கவிதாவுக்கு ஒரு புதுவிதமான சமையல் செய்யலான்னு தோணுச்சு. கவிதா, என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணிருக்க? அத்தை, இன்னைக்கு நான் ஸ்பெஷலா பூசணிக்கால சிக்கன் செய்ய போறேன். சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பூசணிக்காய் சிக்கன் கேள்விப்பட்டது இல்லையே. கேட்கவே புதுசா இருக்குல்ல, அதனாலதான் அதை செய்யலாம். உங்க மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுரி, வேணாம். ரவி கூட சாப்பிடுவானோ இல்லையோ. அடடா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மாமாவுக்கு நான் என்ன செஞ்சாலும் நிச்சயமா பிடிக்கும். இன்னும் உங்க புள்ளைய பத்தி சொல்றீங்களா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நான் என்ன செஞ்சாலும் அது அவரு சாப்பிடுவாரு அப்படின்னு கவிதா புதுவிதமா பூசணிக்கால சிக்கனை சமைச்சா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. கவிதா அவங்க எல்லாருக்குமே பரிமாறினா. ரவிக்கு கொஞ்சம் அதிகமாவே பரிமாறினா. என்னடி இது, அவனுக்கு மட்டும் அதிகமா போட்டிருக்க, அவனால அவ்வளவு சாப்பிட முடியாதே. இப்ப சாப்பிடுவார் அத்தை. கவிதா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. கவிதா அப்படி சாப்பாடு பரிமாறினதுக்கு அப்புறம் யாரும் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டாங்க. ரவி சாப்பிடும் போது ஏதோ யுத்தம் செய்யற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வேக வேகமா அந்த பூசணிக்காய் சிக்கனை எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆஹா, உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குமா. இவ்வளவு சுவையான சாப்பாட்ட நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அவ ஏதோ புதுசா செஞ்சாங்க, நல்லா இருக்குல்ல. ஏண்டா ரவி, உனக்கு எப்படிடா இருக்கு? அம்மா, கவிதாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கவிதாவை ரொம்ப பிடிக்கும். பேசாம எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டிஃபன் கடையை பாத்துக்கிறோம் அப்படின்னு திடீர்னு ரவி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெக்கப்பட்டு உள்ள போனா. அப்ப கவிதாவும் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சு சமையலறைக்குள்ள போனா. ரவி கவிதாவை பார்த்து கவிதாவோட அப்பா, ரவியோட அப்பா, அம்மா 3 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஒரு வாரத்துல அவங்க 2 பேருக்கு கல்யாணமும் ஆச்சு. அப்படி கவிதா அந்த வீட்டுக்கு வந்த நேரம் அந்த வீடு கலகலப்பா மாறிடுச்சு. வீரையா, காந்தம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரவி அவனுடைய ஹோட்டலை ஓபன் பண்ண போனா. கவிதா, அப்ப நான் கிளம்பட்டுமா? நானும் உங்க கூடவே வரேங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நீ வீட்லயே இருக்கலாமே, அதுக்குள்ள கடைக்கு வந்து வேலை செய்யறது அவ்வளவு அவசியமா? இனி அந்த வியாபாரம் நம்மளுடையது. நான் நிச்சயமா ஹோட்டலுக்கு வந்துதான் ஆகணும். ஏதாவது பண்ணி போட்டியில இருந்து தப்பிச்சு ஆகணும். நான் உங்க கூட துணையா நிக்கிறேன். சரி, வா போலாம். அப்படி ரவி கவிதா ரொம்ப நாளா மூடி இருந்த அவங்களுடைய டிஃபன் சென்டரை ஓபன் பண்ணாங்க. சுத்தி முத்தி நிறைய கடைகள் இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து ரவியும் ரொம்பவும் வருத்தப்பட்டான். இனி நம்ம கடையை திறந்து வச்சிருந்தாலும் யாராவது இங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறியா? இனி நாம டிஃபன் பண்ண போறதில்ல, பூசணிக்காய் சிக்கன் தான் பண்ண போறேன். எப்படி யார் வர மாட்டாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கவிதா பூசணிக்காய் சிக்கன் பண்ண ஆரம்பிச்சா. ரவி அவனுடைய கடையோட போர்டை மாத்திட்டான். கொஞ்ச நேரத்திலேயே மணமணுக்கிற பூசணிக்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கவிதா சமைக்கும் போது வர வாசம் அங்க இருக்கிற எல்லாரையுமே இழுத்துச்சு. உடனே கவிதாவோட அந்த ஷாப்புக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மெதுவா எல்லாரும் ரவியோட ஹோட்டலுக்கு வந்து அந்த பூசணிக்காய் சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி சாயந்தரத்துக்குள்ள அவங்க செஞ்ச பூசணிக்காய் சிக்கன் எல்லாமே தீந்து போச்சு. ஆனா கவிதா மறுபடியும் வேக வேகமா சிக்கன் செய்ய ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் அவ வயிறார பரிமாறினா. கடைசியில இரவு நேரமும் ஆயிடுச்சு. ஜனங்க மட்டும் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்படி ராத்திரி 10 மணி வரைக்கும் அன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்னடா ஆச்சு, எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்க? ஓ, மருமக செஞ்ச அந்த பூசணிக்காய் சிக்கன் சாப்பிட ஜனங்க வந்துகிட்டே இருந்தாங்கப்பா. கிட்டத்தட்ட 1 மாசம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானத்தை
உன் மருமக ஒரு நாள்லயே சம்பாதிச்சிட்டா. இனி நமக்கு தோல்வி இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தாண்டா. என் மருமகம் தங்கம்டா தங்கம். அப்படி எல்லாரும் கவிதாவை பாராட்டினாங்க. அப்படி அன்னையில இருந்து அவங்க ஹோட்டல்ல பூசணிக்காய் சிக்கன் வியாபாரம் நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சது. அதுல அந்த குடும்பத்துக்கு நல்ல வருமானமும் வந்துச்சு. ராமாபுரத்துல சாந்தம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பவன் அப்படிங்கிற பையனும் ராணி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க. ராணி ஏழை வீட்டு பொண்ணுங்கிறதுனால சாந்தம்மா அவளை தன்னுடைய மருமகளை ஆக்கிக்கிட்டாங்க. ராணிக்கு பொறுமை அதிகம். எப்பவுமே பெரியவங்க பேச்ச அவ மதிச்சு கேப்பா. அதுதான் அவகிட்ட சாந்தம்மாவுக்கு பிடிச்ச குணம். சாந்தம்மாவோட புள்ள பவன் சின்ன சின்ன வேலையை செஞ்சு அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பவன் வேலைக்கு போகாம ரொம்ப அமைதியா வீட்ல இருந்தான். என்னாச்சுங்க, இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க? முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. என்ன ஆச்சுன்னு என்கிட்டயே கொஞ்சம் சொல்லலாம்ல? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ராணி. அம்மாவையும் உன்னையும் கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் சொல்லல. நீங்க நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தானே நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்களும் நினைப்போம். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. தினமும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வருமானம் கிடைக்கும், இன்னொரு நாள் கிடைக்காது. அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இத்தனை நாளா நான் வேலைக்கு போயிருந்தேன்ல, அந்த பெரியவர் எங்கேயோ ஊருக்கு போயிருக்காராம். திரும்ப வர்றதுக்கு 3-4 நாள் ஆகுமாமா. அவரு வர வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்காது. வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் பணம் கம்மியா தராங்க. அது 2 வேளை சாப்பாடுக்கு கூட சரியா இருக்காது. அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு. இந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அத்தை கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. கூடவே ஒரு நல்ல ஐடியா கூட கொடுக்கலாம்ல. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அம்மா தன் புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை, தைரியம், பலம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. சரி ராணி, அப்படின்னா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் வா அப்படின்னு பவன் அவங்க அம்மா கிட்ட போனான். சாந்தம்மா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள புள்ள வரத பார்த்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நடிச்சாங்க. என்னாச்சுப்பா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகல? என்னாச்சுப்பா? அம்மா, எனக்கு வேலை கொடுக்கற முதலாளி ஊருக்கு போயிருக்காரு. வரதுக்கு 3 நாள் ஆகுமா. அது வரைக்கும் எனக்கு வேலையே இருக்காது. என்ன பண்றதுனே புரியலம்மா. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு தான் நான் வந்தேன். அதுக்காக ஏன்பா இவ்வளவு கவலைப்படுற? அந்த 3 நாள் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வீட்லயே இரு. வீட்ல இருந்து ஓய்விடு. அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கற. ஆனா வீட்டு செலவுக்கு நாம என்னமா பண்றது? அட என்னடா, எதுக்கு அதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? தினமும் எப்படியோ கொஞ்சம் நீ பணத்தை கொண்டு வந்து கொடுக்கதானே செய்யற. அதுல கொஞ்சம் பணத்தை தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மிச்ச பணத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பணத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். 3 வேளை நம்ம 3 பேரும் வயிறார சாப்பிடலாம். கொஞ்சம் முகத சிரிச்ச மாதிரி இருடா. 2 பேரும் போய் ஊரை சுத்தி பாத்துட்டு வாங்க. அம்மா ராணி, போ, உன் புருஷன் கூட ஊரை சுத்தி பாத்துட்டு வா. 4 பேருக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அவனும் கொஞ்சம் மாறுவான். சரிங்க அத்தை, வாங்க போலாம். அப்படி சாந்தம்மா சொன்னதை கேட்டு பவன், ராணி 2 பேரும் சந்தோஷமா ஊரை சுத்தி பாக்குறதுக்கு போனாங்க. அப்படி போகும்போது ராணி கால் வலிக்கு கீழே விழுந்துட்டா. அப்போ கால்ல ஒரு பெரிய அடிபட்டுச்சு. ஐயோ ராணி, பார்த்து நடக்கலால, பெருசா அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, சின்ன அடிதான். பரவாயில்ல விடுங்க, நாம சும்மா போயிட்டு வரலாம் வாங்க. சரி, அப்படின்னா முதல்ல அந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பவன், ராணி 2 பேருமே கோவிலுக்கு போனாங்க. அங்க கடவுளை கும்பிட்டு மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன குளத்தங்கரைக்கு போனாங்க. அந்த குளத்தங்கரைய பார்க்கும்போது பவனுக்கு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதோ இங்க இந்த குளம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப மகிமை வாய்ந்த கற்கள் இருக்குமாமா. அந்த கல்லை வச்சே அடுப்பு செஞ்சு அந்த அடுப்புல எல்லாரும் சமைப்பாங்களாமா. அந்த அடுப்புல சமைக்கிற சமையல் அவ்வளவு ருசியா இருக்குமா. அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராதான். இதெல்லாம் எங்க தாத்தா சொல்லிதான் எனக்கு தெரியும். அவரு உண்மையை சொன்னாரோ இல்ல சும்மா கற்பனை கதையை சொன்னாரோ தெரியல. நானும் இந்த குளத்தோட கதையை கேள்விப்பட்டிருக்கேன்.
என் ஊர்ல கூட சின்ன வயசுல இந்த கதையை சொல்லிருக்காங்க. ஆனா இந்த குளத்துல இறங்குற தைரியம் யாருக்கும் இல்லல. இதுக்குள்ள இறங்குனவங்க நிறைய பேர் வெளியே வரவே இல்லையாமா. அவங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. எங்க ஊர்லயும் இந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா சுவையா சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தினமும் ராத்திரி நேரம் வீட்டுக்கு வந்து உடனே சாப்பிட்டு உடனே தூங்கி மறுபடியும் காலையில் எழுந்துருச்சு வேலைக்கு போறதே பழக்கமாயிடுச்சு. இத்தனை நாளுக்கு அப்புறமா தான் ஓய்வெடுக்கிறேன். வா போலாம். சரி வாங்க அப்படின்னு பவன் ராணி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி அவங்க நடந்து வரும்போது ராணி மறுபடியும் ஒரு கல்லுல இடிச்சு கீழே விழுந்துட்டா. அடடா, மறுபடியும் விழுந்துட்டியா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் விழற? இந்த தடவை வலிக்குதா என்ன? இல்லங்க, விழுந்த மாதிரியே இல்ல. சரி வாங்க போலாம். அப்படி ராணி அவளுடைய புருஷன் பவன் கூட வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலையில விழுந்தப்போ அடிபட்டிருந்த இடத்த அவ பார்த்தா. ஆனா அங்க இப்ப எந்த காயமும் இல்ல. ராணி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. இன்னொரு தடவை மறுபடியும் அவ அந்த காயத்தை பார்த்தா. காயம் பட்டதுக்கான அடையாளமும் அங்க இல்ல, அதுக்கான வலியும் அங்க இருக்கல. ராணி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள சமையல் அறையில இருந்து சாந்தம்மா வெளியே வந்தாங்க. சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. அம்மாடி ராணி, ராணி உன் புருஷனை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை. அப்படி ராணி அவளுடைய புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு சாப்பிடறதுக்காக போனா. 3 பேரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. பவன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப அமைதியா நிதானமா அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாட சாப்பிட்டான். இங்க பாருப்பா, வயிறார சாப்பிடு. இன்னும் ஏதாச்சும் வேணும்னாலும் கேளு, நான் சமைச்சு கொடுக்கறேன். இல்ல போதுமா, நான் நிறையாவே சாப்பிட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் போய் படுக்க வேண்டியதுதான் அப்படின்னு பவன் தூங்குறதுக்காக போனான். பவனை பார்த்து ராணி சாந்தம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே அந்த குடும்பம் 3 நாள் வரைக்கும் பலவிதமான சமையலை செஞ்சு வயிறார சாப்பிட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. சாப்பிட கூட இப்ப வீட்ல எதுவும் இல்ல. சாந்தம்மா புள்ள மருமக முன்னாடி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வீட்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்ல. ஒருவேளை உங்க அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதோ என்னவோ. அத்தை சும்மா இருங்க, ஏன் அத்தை அழுவுறீங்க? அம்மா அழாதம்மா. அழாம என்னை என்னப்பா பண்ண சொல்ற? இன்னைக்கு நம்ம 3 பேருக்கும் சாப்பாடே இல்லையே. யாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு கூட இங்க கிடையாதே. நான் என்னமா பண்றது? ஊருக்கு போயிட்டு 3 நாள்ல வந்துறேன்னு சொன்ன முதலாளி இன்னும் திரும்ப வரவே இல்ல. இவ்வளவு நாள் எனக்கு தைரியம் கொடுத்த நீயே இப்ப இப்படி கலங்குனா எப்படிமா? அப்படி பவன் சாந்தம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ராணிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கோவிலுக்கு போனப்போ கல்லுல அடிபட்டு விழுந்தது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்ப ராணி, அத்தை இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இதோ வரேன். எங்க போற ராணி? அட நான் கோயிலுக்கு தான் போறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா வீட்ல இருங்க, நமக்கு எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு ராணி புருஷன் மாமியார் கிட்ட சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி அந்த குளத்தங்கரைக்கு வந்தா. அங்க அவ இடிச்சுக்கிட்ட அந்த கல்லு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த கல்லை கண்டுபிடிச்ச ராணி இன்னும் ஒரு 2 கல்லை தேடி கண்டுபிடிச்சா. அந்த 3 கல்லையும் வீட்டுக்கு கொண்டு வந்தா. புருஷன் பவன் மாமியார் சாந்தம்மா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த 3 கல்லை வச்சு அவ சமைக்க ஆரம்பிச்சா. அந்த 3 கல்லை வச்சு அவ அதுல அடுப்பை உருவாக்கி அதுக்கு மேல பானையை வச்சா. அந்த பானையில இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் வெளியே வந்துச்சு. பவன் சாந்தம்மா என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே கிடைச்சது. அத பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, இது மந்திர அடுப்பு மாதிரி இருக்கு. எங்க இருந்துமா எடுத்துட்டு வந்த? இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அத்தை, இது அந்த குளத்தங்கரையில கிடைச்ச கல்லு. நானும் என் வீட்டுக்கார அன்னைக்கு ஊரை சுத்தி பார்க்க போனல, அப்ப இதுல நான் இடிச்சுக்கிட்டேன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை என்னை இது தள்ளி விட்டுச்சு. அதிசயம் என்னன்னா, அப்ப அடிபட்டு இருந்த காயம் வீட்டுக்கு வந்ததும் மறைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா எங்க தாத்தா சொன்ன கதை உண்மைதானா? அந்த கல்லு அதோட மந்திர சக்தி இப்ப கண்ணார பார்க்கும் போதுதான் தெரியுது. இந்த மந்திர அடுப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராது, சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, இத பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இப்போ கண்ணுக்கு எதிர்க்க சாப்பாடு இருக்கு, வாங்க ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு பவன் சொன்னதும் சாந்தம்மா ராணி 2 பேருமே சிரிச்சாங்க.
அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்படி அன்னையில இருந்த அந்த குடும்பம் மந்திர அடுப்பு கொடுக்கிற உணவு வகைகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க.